என்பது அடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அப்படியாக முதலாவது தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அது ஒரு பெரிய கிருபை. அதனால் இந்த நேரத்திலே உங்களோடு கூட தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்புக்காகவும் பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு மாதமும் இப்படியாக வேதாகம பயிற்சி பள்ளியை நடத்தவும் பின்பு சபையிலே போதிக்கவும் கர்த்தர் வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அதுக்காக தேவனுக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த பூமியில் நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னா நன்றி உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நிறைய பேர் இருக்கிறத குறித்து என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாங்க. அதுதான் துக்கத்துக்கு ஒரு பெரிய காரணமாகவே கருதப்படுகிறது. கிராட்டிடியூட். தேவன் நமக்கு இதுவரைக்கும் செய்தவைகளை குறித்து மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் பெரிதானவைகளை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்ம எப்பயுமே தேவனுக்கு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தோன்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இன்றைக்கு தெய்வீக துரிதம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். டிவைன் ஆக்சலரேஷன், தெய்வீக துரிதம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் நேரத்திற்கும் காலத்திற்கும் கவனமுள்ளவனாக இருக்கிறான். அவன் அதையே யோசிக்கிறவனாக இருக்கிறான். வி ஆர் ஸோ டைம் கான்ஷியஸ். நாம் இந்த பூமியிலே நேரத்தையும் காலத்தையும் குறித்து மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம். அதையே சிந்திக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். அதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அநேக காரியங்கள் எனக்கு நடக்கவில்லையே, எனக்கு இந்த டைமில் இது நடக்கலை, இந்த காலகட்டங்களில் இது நடக்கவில்லை, இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் எனக்கு இது மாறவில்லை என்று சொல்லி அநேக வருத்தத்துக்குள்ளாய் மாறக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் காலத்தையும் நேரத்தையும் குறித்த கவனத்தை உடையவர்களாகவே இருக்கிறோம். we have been time framed and we are time conscious. அதனால் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏக்கமும் கேள்வியும் என்னவென்று சொன்னால், எனக்கு ஏற்ற நேரத்தில் அநேக காரியங்கள் நடக்கவில்லை, ஏற்ற நேரத்திலே நான் எதிர்பார்த்த விதமாய் அநேக காரியங்கள் என்ன பண்ணவில்லை, நடக்கவில்லை, நிறைவேறவில்லை என்ற பல கேள்விகளோடு கூட நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அப்போ ஒரு உணர்வு என்ன வரும் என்று சொன்னால், எனக்கு எல்லாமே லேட்டாக தாங்க நடக்குது, எனக்கு எல்லாமே லேட்டாக தான் நடக்குது. ஒரு சிலது நடக்காமே போயிடுது. ஆனால் அநேக காரியம் எனக்கு லேட்டாக தான் நடக்குது. பாருங்கள், ஒரு தொழிலை ஆரம்பிக்க விரும்புகிறவர்கள் அதுக்குரிய சூழ்நிலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் மிகவும் அவர்கள் அதிர்ந்து இருப்பார்கள். அப்படி என்றால் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு நேரம் இன்னும் என்ன பண்ண மாட்டுது, உதவி செய்ய மாட்டுது, எல்லாம் லேட் ஆகிறது. இல்லாவிட்டால் படிப்புக்காக காத்திருக்கிறவர்கள் அவங்களுடைய படிப்பின் காரியங்கள் நிறைவு செய்ய முடியாத பொழுது, இல்லாவிட்டால் அதை எட்டி பிடிக்க முடியாத பொழுது காலம் ரொம்ப கடந்து போகிறது என்ற ஒரு மாபெரும் உணர்வுக்கு தள்ளப்படுகிறோம். திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் கூட அது ஏற்ற காலத்திலே நாம் நினைத்த வண்ணமாக நினைத்த அந்த கால அட்டவணையின்படி அது நிறைவேறாவிட்டால் இமீடியட்டாக நமக்கு வரக்கூடிய யோசனை என்னவென்று சொன்னால், எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் லேட். எல்லாமே என்ன ஆகிறது, காலதாமதமாகிறது. திருமணங்கள்லாம் எப்பயோ நடந்திருக்கணும் பிரதர், அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்கள் சேர்த்துட்டோம், இருந்தாலும் அது நடக்க மாட்டுது. பாருங்கள், மனிதன் இந்த கால அளவை உட்பட்டவனாகவே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் நிறைய பேருக்கு மன சோர்வுகள் இருக்குது. சிலருக்கு பாருங்கள், கல்யாண பத்திரிக்கையை முன்னாடி கொடுக்கலனா கூட கோபம் வரும். எப்படியோ கொடுத்துட்டாங்கன்றது சந்தோஷம் வராது. எனக்கு என்ன சொல்லலை, முதலே சொல்லலை, அப்படின்னா என்னை ஒழுங்காக மதிக்கலை. பாருங்கள், இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, காலதாமதமாய் வந்த அழைப்பிதழ் தான் பிரச்சனையாக மாறுகிறது. இப்படியாக மனிதனுக்கு இந்த காலத்தோடு அவனுக்கு என்ன இருக்குது, பெரிய போராட்டங்கள் இருக்கிறது, பெரிய நினைவுகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், இழந்தவைகளை நாம் மீட்டு கொள்ளும் பொழுது அது உடனடியாக கிடைக்காவிட்டால் அது மிகப்பெரிய சோர்வுகளை ஏற்படுத்துகிறது. பாருங்கள், பூமியில் அநேக காரியங்களை நாம் இழக்க முடியும். ஆனால் இழந்ததை நாம் திரும்ப பெறுவதற்கு ஒரு குறுகிய கால அளவு இருக்கும் என்று சொன்னால் அது நம்மை சந்தோஷப்படுத்தும். பரவாயில்ல, ஒன்று போச்சு, இன்னொன்று என்ன வந்துச்சு, உடனே வந்துருச்சு. ஆனால் ஒன்று போனதுக்கு அப்புறம் பல நேரங்கள் கழிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய கவலைகள் உண்டாகிறது. அது என்னவென்று சொன்னால், நான் சுதந்திரிப்பதற்கு இவ்வளவு காலதாமதம் ஆகிறது. சிலர் பணத்தை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு தொழிலில் யாரையோ நம்பி கொடுத்துருக்கலாம், அது திரும்பி வருவதற்கு ரொம்ப லேட் ஆகும் பொழுது அவருடைய இருதயங்கள் எல்லாம் இழைத்து போகிறது. நான் இவ்வளோ காலதாமதமாகிறதே, இவ்வளவு காலங்கள் அது கடந்து போகிறதே என்ற பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக வரலாம்.
அடுத்ததாக ஒரு சிலர் யோசிக்கலாம், நான் புதுசாக ஏதாவது செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் வராத சூழ்நிலைகள் மாற்றப்படலாம். நம்ம எல்லாமே சீக்கிரமாக அமைந்திரும் என்று சொல்லும் பொழுது அது காலங்கள் இழுத்து செல்லும் பொழுது நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது, இட் இஸ் டூ லேட். இதெல்லாம் தாமதமாகிறதே, இவ்வளோ தாமதமானால் அதனுடைய விளைவு என்னவாயிருக்கும், இவ்வளவு தாமதமானால் அதனுடைய வீரியம் எவ்வளவு பிரச்சனைகள் உண்டாக்கும் என்ற பல கேள்விகள் நமக்குள்ளாக ஏற்படலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அது காலதாமதங்களுக்கு மேலாக வேலை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய விஷயங்கள் லேட் ஆகிடுச்சு, டிலே ஆகிடுச்சு, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காதுன்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு மேலாக இயல்பாக செயல்படுகிறவராய் இருப்பதனால தான் நான் தெய்வீக துரிதம் என்ற ஒரு தலைப்பை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். God operates about time. தேவன் கால அளவுக்கு மேலாக வேலை செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் காலத்தை ஏற்படுத்தினவர், ஆனால் அவர் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் காலங்கள் அவரை கட்டுப்படுத்தவில்லை, இவர்தான் காலங்களை கட்டுப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி எல்லாமே எனக்கு லேட்டாக போகுது, எனக்கு எல்லாமே டிலேயாக நடக்குது, என்னுடைய காரியங்கள் எல்லாமே ரொம்ப தள்ளி போகிறது என்று நினைக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், காலங்களை மாற்றி அமைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். There is a God who reigns and rules over time. ஏனென்றால் காலங்களை அவர் ஏற்படுத்தினார். ஆனால் தான் அவரால் காலங்களை அவர் முன்னும் பின்னுமாய் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, நீங்கள் இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். பாருங்க, காலத்தை நம்ம எப்படி பூமியில் வடிவமைத்து அதை ஒழுங்குபடுத்துகிறோம் என்று சொன்னால், சூரியனையும் சந்திரனையும் வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது ரெண்டுத்தையுமே செட் பண்ணுறோம். பாருங்கள், எப்பொழுது இரவு கணக்கிடப்படுகிறது, எப்படி பகல் கணக்கிடப்படுகிறது, பகலினுடைய உச்சிதமான வேலை எப்படி கணக்கிடப்படுகிறது, இருளை வைத்து நாம் இரவை கணக்கிடுகிறோம். இது எல்லாவற்றையும் இயல்பாக நடத்துவது இந்த சந்திரனும் சூரியனும் தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சந்திரனையும் சூரியனையும் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்திலே நிப்பாட்டுவதற்காக அவர் தன்னுடைய கரத்தை நீட்டுகிறவராக இருக்கிறார். அப்போ இதிலேருந்து நம்ம ஒன்றை புரிந்துக்கலாம் பாருங்கள், நம்ம நிறைய விஷயம் லேட்டாக நடக்குது, நிறைய ஸ்லோவாகுது, நிறைய விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி கைக்குள்ளனான்னு சொன்னாலோ காலத்தை கையாளுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், காலத்தை கையாளுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மெல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள், காலம் நம்மளை வடிவமைக்கிறது. பாருங்கள், காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு டைம் தான் நம்மளுக்கு சொல்லுது. எப்படி எத்தனை மணிக்கு வேலைக்கு போக வேண்டும் என்று காலம்தான் நம்முடைய அளவுகளை நிர்ணயிக்கிறதா இருக்குது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் காலத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிறதுனால அவர் காலத்தை நிர்ணயிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிக்க வேண்டிய மிகப்பெரிய விசுவாசம் என்னவென்று சொன்னால், அது எனக்கு எவ்வளோதான் தாமதமான மாதிரி நடந்தாலோ, ஆனால் காலங்களை அதை விரிவாக்குகிறவரோ அதை சுருக்குகிறவரோ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God can expand or multiply or He can shorten the time for us. காலங்களை மாற்றி அமைக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். இந்த விசுவாசத்துக்கு நேராக தான் உங்களுடைய நினைப்பை இன்றைக்கு நான் திருப்ப விரும்புகிறேன். காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் துரிதப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த தெய்வீக துரிதத்தை நான் இப்படியாக விளக்க விரும்புகிறேன். முதலாவது, உங்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களை தேவன் திருப்பி அமைக்கிற நேரம்தான் தெய்வீக துரிதல். பீரியட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் டர்ன்ட் சடன்லி. உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள் திடீரென்று மாற்றப்படுவது தான் காலத்தை தேவன் துரிதப்படுத்துகிறார் என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வழி நடத்துதலினாலே உங்களுடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிப்பதற்கு பேர் தான் தெய்வீக துரிதல். An experience sudden supernatural surge. ஒரு தெய்வீக இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பித்து அதை நாம் அனுபவிக்கும் பொழுது அவைகளை தெய்வீக துரிதம் என்று சொல்லுகிறோம். The fulfillment of promise. தேவன் வாக்கு கொடுத்தது,
தேவன் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருந்தாரோ அதையெல்லாம் தேவன் நிறைவேற்றும் பொழுது அது காலத்தை துரிதப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இயல்பாகவே நமக்கு இருக்கக்கூடிய நினைப்பு என்னென்னா, நான் ஏதாவது ரொம்ப ஆசைப்பட்டேன்னா அதெல்லாம் உடனே நடக்காது, நான் ஏதாவது கனவு கண்டேன்னா அதெல்லாம் உடனே என்ன பண்ணாது, என் கையில் வந்து சேராது. ஆனால் அதே வேளைகளில் நம்ம என்ன மாறி விசுவாசிப்போம்னா, பிரச்சனைனா உடனே வந்துடும். எப்படி பிரச்சனைகள் எப்படி வரும்? உடனே வரும். கடன்லாம் நம்ம நினைப்போம் அதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் கடன்களை கூட சீக்கிரமாய் கட்டி முடிக்க உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு சில பலவீனங்களை குறித்து சொல்லுவோம், அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக சுகமாகாது. இல்லை, தேவனாகிய கர்த்தர் நொடி பொழுதிலே சுகமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா காலங்களை ஆளுகிறவர் அவராய் இருக்கிறார். இன்றைக்கி தெய்வீக துரிதலை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் சொல்கிறோம் பாருங்க, நீங்கள் காத்திருக்கிற காலம் நிறைவேறிட்டாயிற்று. The days of your waiting is over. கர்த்தர் அதற்குரிய பலன்களை கொண்டு வந்து சேர்க்கிறவராய் தேவன் இருக்கிறார். இந்த தெய்வீக துரிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும், அநேகருக்கு பிரமிப்பாய் இருக்கும். என்னோடு கூட யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 31 and 32. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31 32. ராத்திரியிலே மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு பாருங்க. எப்போ கூப்பிடுகிறான் பார்வோன் என்று சொன்னால் ராத்திரியில கூப்பிடுகிறான். ஏனென்று சொன்னால் இப்போ உங்களுடைய காலம் வந்துருச்சுப்பா, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லதல்ல. ஏனென்றால் 10 வாதைகளை பார்த்து தேசமே பெரிய அழிவை சந்தித்த பிறகுதான் இவனுக்கு ஒரு வெளிச்சம் வருகிறது. கர்த்தர் இவங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை துரிதமாய் செய்து கொண்டிருக்கிறார் என்ற வெளிச்சம் வந்த உடனே தான் பார்வோன் மோசேயை கூப்பிட்டு சொல்லுகிறான், ராத்திரியிலே இப்பயே என்ன பண்ணுங்கப்பா, நீங்கள் கிளம்புங்க. எப்படி என்ன சொல்கிறான்? நீங்கள் மோசே ஆரோனை அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து நீங்கள் இந்த ஜனங்களை விட்டு என்ன பண்ணுங்கள், புறப்பட்டு போய், அது வரைக்கும் போக மாட்டேன், விட மாட்டேன், நீங்கள் எப்படி தான் போவீங்கன்னு பார்க்கலான்னு சொல்கிறவனுடைய லைஃப்பில் கர்த்தர் சொல்கிறாரு. அந்த தெய்வீக துரிதல் ஒன்றை தேவன் ஆரம்பிக்கும் பொழுது யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே தடைகளாய் நின்றார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பெரிய மதிர்ச்சுவர்களாய் நின்றார்களோ அவர்களிடத்திலிருந்தே கர்த்தர் உத்தரவை வர வைப்பான். அவர்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க, அப்பா நீ கிளம்பி போயிடு, நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணாத, இங்கே இருக்காத. ஏனென்று சொன்னால் இப்பொழுது தேவன் நமக்காக அசைவாடுகிற நேரமாக இருக்கிறது. பாருங்க, நம்முடைய லைஃப்பில் எப்பெல்லாம் நம்ம தொய்ந்து போகிறோமோ, எப்பெல்லாம் நம்மளுடைய இருதயங்கள்லாம் மிக வியாகுலத்தில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு உறுதியை கொடுக்கிறவராய், நம்பிக்கை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு பெரிய தெய்வீக துரிதலை ஆரம்பிக்கிற தேவனாய் இருக்கிறான். God starts something great in a very appropriate time. தேவன் ஏற்ற வேளையிலே அற்புதமான நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறவராய் இருக்கிறார். இங்கு மோசேயை பார்த்து சொல்ல, நீங்களும் ஜனங்களை என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க. இது சடனாக நடந்துச்சுங்க. மோசே கூட இவ்வளோ சீக்கிரமாக நடக்குன்னு அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்வோன் எதிர்கொள்ளுகிறான். ஆனால் இவர்களை விடுதலையாக்கவில்லை. ஆனால் ஒரு நாளிலே தேவன் தன்னுடைய திட்டத்தின் மூலமாக இவர்களை இயக்குகிறவராய் மாறுகிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆடை ஆடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து, பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால், எல்லாமே சீக்கிரமாய் நடக்கும் என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விவசாய சார்ந்த நிலைகளை கொண்டு விளக்குகிறார். இது என்னன்னா, விவசாயத்தை சார்ந்த ஒரு திட்டத்தை கொண்டு தேவன் எப்படி துரிதமாய் செய்ய போகிறார் என்பதை விளக்குகிறார். அதை நான் சற்று விளக்குகிறேன் பாருங்க. உழுகிறவன் அறுக்கிறவனையும், அப்படி என்று சொன்னால் ஒருத்தன் உழுதுகிட்டே போகிறான், விதைகள் விதைக்கப்படுகிறது, பின்னாடியே ஒருத்தன் என்ன பண்ணுறான்,
அறுத்துக்கிட்டே வரான். இப்போ அறுத்து முடிச்ச உடனே அடுத்து என்ன பண்ணப்படுகிறது? உழுகிறது நடக்குது. பாருங்களேன், இதுக்கு எல்லாத்துக்குமே குறைந்தது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இடைவெளி இருக்க வேண்டும். ஆனால் இது எல்லாம் சுலபமாய் சீக்கிரமாய் நடக்க போகிறது என்பதை தேவன் சொல்ல விரும்புகிறார். நம்முடைய லைஃப்பில் நிறைய யோசித்திருப்போம், இதெல்லாம் இப்போ நடக்காது, இதெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போல்லாம் சூழ்நிலைகள் சாதகமாய் மாறாது, அவங்க படிக்கிறதுக்கு இவ்வளோ நாட்கள் ஆகும், அவங்க முடிக்கிறதுக்கு இவ்வளோ நாட்கள் ஆகும், அதுக்கு பின்னாடி இவங்க செட்டில் இல்லை. தேவன் சொல்லுகிறார், உழுகிறவனை அறுக்கிறவனை என்ன பண்ணுவான்? தொடர்ந்து பிடிக்க போகிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனை என்ன பண்ணுவான்? தொடர்ந்து பிரிப்பான். அப்படி என்று சொன்னால் இவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்வார்கள். ஆங்கிலத்தில் வாசிப்பெறும் பொழுது ரொம்ப அற்புதமாக இது, the plowman shall overtake the reaper. ஒருத்தன் ஒரு வேலையை செய்து முடித்து அதுக்கு கால அளவு கொடுத்த பிறகுதான் ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அதை மறுபடியும் துரிதப்படுத்தி அதை விளக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். உங்களுடைய லைஃப்பெல்லாம் நான் இப்படி தான் மாற்ற போகிறேன். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய நன்மை ஒன்று இருக்கிறது. என்னவென்று சொன்னால், காலங்களை தேவன் நமக்கு துரிதப்படுத்தி கொடுப்பார். There will be a divine acceleration in our life. நம்ம பரலோகத்துக்கு போகிறவர்களாய் மட்டுமல்ல, இந்த பூமியிலே பரலோகத்தின் நிகழ்வுகளை அனுபவிக்கிறவர்களாய் தேவன் மாற்றுவார். நம்ம சொல்லலாம், இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக, நான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதெல்லாம் முடியாத காரியம் பாஸ்டர், அதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா? இல்லை, திடீர்னு அது நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்று சொன்னால் இந்த தெய்வீக துரிதல் என்பது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்தும். அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, அழகா சொல்கிறாரு, அப்பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறது. அப்படின்னா அதனுடைய நிறைவை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் அறுக்கிறது, விதைக்கிறது, ஆலையாடுகிறது மட்டுமல்ல, அதை நிறைவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பாருங்க, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்று ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதிலிருந்து இந்த ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், பின்பு அதை விளக்க விரும்புகிறேன். திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் so fast that your head will swim. காரியங்கள் துரிதமாய் நடக்கிறதுனால உனக்கு தலையே சுத்த போகுது என்று சொல்லப்படுகிறது. எப்படி தலையே என்ன பண்ண போதான்? நீங்களாம் எனக்கு சும்மாவே தலை சுத்துது பாஸ்டர்ன்ற மாதிரி இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, தேவன் காரியங்களை செய்யும் பொழுது தலையே என்ன பண்ண போகுது? சுத்த போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்துட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு. இப்போ 4-5 வேலை ஒரே டைமில் வந்தால் என்ன ஆகும்? தலை சுத்து தான் வரும். அந்த மாதிரி தான் நடக்க போகுது. வேலைகளுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் துரிதமான கரத்தை நீட்ட போகிறார். நீங்கள் ஒரு சில வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா, அங்கே இடம் வாங்கலாமா, இங்கே இடம் வாங்கலாமா, இதுக்கு எவ்வளோ காசு சேர்க்கலான்னா பாருங்கள், போதுமானதுக்கு அதிகமானதை கொடுத்து எந்த இடத்த வாங்குறதுனே தலை சுற்றுற அளவுக்கு கொண்டு போக முடியும். தேவன் திட்டங்களை நேர்த்தியாய் கோர்க்கிறவராக இருக்கு. அதான் சொல்கிறார், the head will swim fast என்று சொல்லப்படுகிறது. தலையே சுத்துமா. ஏனென்றால் இந்த தேவன் அநேக காரியங்களை துரிதமாய் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே தேவனை குறித்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான எண்ணம் உருவாக போகிறது. ஏன்னா தேவன் பெரியவர், வல்லமையுள்ளவர். நமக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய எதிர்மறையான சூழ்நிலை என்னென்னா, எனக்கு ஏற்ற காலத்தில் அது நடக்கலை பிரதர். இன்றைக்கி தேவன் தீர்க்க தரிசனமாக இங்கே இருக்க அநேகம் பேருக்கு சொல்லுகிறார், ஒரு தெய்வீக துரிதலை நீங்கள் இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்கள் தலை சுற்றுற அளவுக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதை செய்கிறதா, அதை செய்கிறதா, இதை சாப்பிட்றதா, அதை சாப்பிட்றதா. பாருங்கள், ஒரு காலங்களில் ஏதாவது ஒரே ஒரு பொருள் தான் வீட்டில் இருக்கும், அதை மட்டும் தான் சாப்பிட்ணும். அந்த காலங்கள்லாம் போய் இன்றைக்கி ஹோட்டலில் போனீங்கன்னா பஃபேன்னு ஒரு மீல்ஸ் இருக்குது, எதை சாப்பிட்றதுனே தெரியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பாருங்க, பஃபேயில் போனவொன்னே அவனுக்கு தலை சுற்றிடும், ஒன்று பக்கத்துலையா போயிட்டு வருவான், எதை சாப்பிட்றதுனே தெரியாது. அந்த மாதிரி தேவன் அநேக வாய்ப்புகளை நமக்கு பூமியிலே கொண்டு வர முடியும். God will give you multiples of choice where your head will swim. இன்னைக்கு தேவனை குறித்து ஒரு சரியான படத்தை நம்முடைய மனதிலே, ஆள் மனதிலே பதிக்க தேவன் விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை துரிதப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தெய்வீக துரிதல் சில காரியங்களை முறியடிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனால தான் தேவன் அநேக காரியங்களை துரிதப்படுத்துகிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தெய்வீக துரிதல் நம்முடைய தேக்க நிலைகளை முற்றிலுமாய் ஜெயிக்கக்கூடியதாய் மாறிவிடும். அவர் ஸ்டாக்னேஷன்ஸ் பாருங்கள், அநேக வேலைகளிலே வாழ்க்கையிலே ஒரு இடத்துக்கு நம்ம கொஞ்சம் ஏறி வந்திருப்போம்,
ஒரு சூழ்நிலைகளுக்கு நம்ம எழும்பி வந்திருப்போம். ஒரு சில இடங்களுக்கு நம்ம சுதந்திரவாளிகளாய் நின்று கொண்டிருப்போம். ஆனால் பல ஆண்டுகளாக அங்கே நிற்கும் பொழுது, அதை தடை மீறி போக முடியாத பொழுது, கர்த்தர் அந்த தேக்க நிலைகளை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். God is helping us to overcome our stagnations. நீங்க சொல்லலாம், நான் ரொம்ப நாளாக இப்படியே தான் இருக்கிறேன், நான் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன், ஆனால் இன்னும் அடைய வேண்டிய நிலைகள் எவ்வளவோ இருக்குது, இன்னும் அடைய வேண்டிய எல்லைகள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் என்னால் பார்க்க முடியவில்லை என்ற கேள்விகளுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் தெய்வீக துரிதலினாலே இவைகளை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தாமதங்கள், டிலேஸ். There are many things that devil may delay. சில வேளை நல்ல நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கூட மனிதர்கள் அதை தடைகளாய் செய்து வைத்திருக்கலாம். இந்த ஆசீர்வாதம்லாம் இவனுக்கு போகக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இருக்கார் பாருங்க, ரொம்ப நல்ல மனிதன். ஆனால் அவங்களுடைய அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, சொத்துங்கள்லாம் தம்பிங்களுக்கு போகக்கூடாதுன்னு அவர் மட்டும்தான் கையெழுத்து போட வரமாட்டார். மற்ற எல்லாரும் கையெழுத்து போட ரெடியாக இருப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமாக இப்படி டிலே ஆகின்னு இருக்குது. இதெல்லாம் பிசாசினால் மட்டுமல்ல, சில மனித ஆவிகளினால் உண்டாகிறவைகள். ஆனால் தெய்வீக துரிதலினாலே இந்த தாமதங்களை தேவன் முறிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். The delays, the human delays. சில பேர் ரொம்ப சூனிய எண்ணம் உடையவர்களாய் இருப்பார்கள். இப்போ எனக்கு இது நடக்கும், ஆனால் அவனுக்கு இது நடந்துடும். அப்போ எனக்கு நடக்காமல் போனால் கூட பரவாயில்ல, நான் அவனுக்கு நடக்காமல் என்ன பண்ணுவேன், பார்த்துக்கொள்வேன். ஆனால் தேவன் இன்றைக்கு அவைகளை முறியடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Every human efforts that causes delays will be destroyed. தெய்வீக துரிதங்கள் அடுத்தது செய்கிறது என்னவென்று சொன்னால், obstacles, தடைகள். பாருங்க, பல தடைகள் இருக்கலாம். இப்போ இஸ்ரவேலர்கள் அவர்கள் எகிப்தை விட்டு வர முடியாதபடி பெரிய தடைகளை சந்தித்தார்கள். ஆனால் ஒரு தெய்வீக துரிதனால ஒரே நைட்டில் கர்த்தர் இஸ்ரவேலர்களை அந்த எகிப்திலிருந்து கொண்டு வருகிறவராய் மாறிவிட்டார். ஒரே நைட்டில் கொண்டு வந்துட்டாருங்க. நம்ம அதெல்லாம் பெருசாக விசுவாசிக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரே நாளில் என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரே நாளில் என் பிரச்சனைகள் மாறும். ஒரே க்ஷண பொழுதிலே என்னுடைய சூழ்நிலைகள் பெரிய மாற்றத்தை சந்திக்கும். We will be delivered. கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவது. ஹல்லேலூயா. சில வேளையில் மக்கள் தேவனை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கலாம். அவர் நம்மளை அடிமையாகவே வச்சுன்னு நினைக்கல. இல்லை, அவர் விடுதலையாக்கி அதில் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், தெய்வீக துரிதல் அடுத்தது என்ன செய்யும் என்று சொன்னால், நம்மளை போதுமான இடத்திற்கு கொண்டு வரும். இட் வில் பிரிங் அஸ் டு அடிக்வன்சி. நம்ம எப்பயுமே பற்றாக்குறையில், எப்பயுமே எனக்கு போதாது, பத்தாது, இது இருந்தாலும் இது எனக்கு செய்து முடிக்க இதுக்கு திராணி இருக்காது என்ற நிலையை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். போதுமான நிலைக்கு மாற்றக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் கூட நம்ம புது புது காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது புது புது சவால்களை சந்திக்கலாம். இது இருந்தால் பார்த்தாதுங்க, இது இருந்தால் இதெல்லாம் செய்து முடிக்க முடியாது. இல்லை, தேவன் சொல்லுகிறார், என்னுடைய தெய்வீக துரிதலினால் பற்றாதவைகளை, போதாதவைகளை போதுமான நிலைக்கு தேவன் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். பின்பு மோசையோடு கர்த்தர் செய்தது என்னவென்று தெரியுமா? அவனுடைய 40 வருடங்கள் அவன் காத்திருந்த காலங்களை கர்த்தர் அவனுக்கு துரிதப்படுத்தி கொடுத்தார். இன்னொரு புதிய பரிணாமத்துக்குள்ளாய் அவன் கடந்து சென்றான். இன்னொரு புதிய பரிணாமத்துக்குள்ளாய் கடந்து சென்றான். நியூ டைமென்ஷனல் லைஃப். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் பெரிதாய் எதிர்பார்த்து நம்பி விசுவாசிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய பரிணாமத்துக்குள்ளாய் கர்த்தர் என்னை நகர்த்த முடியும். ஒரு பெஸ்ட் வீட்டுக்குள்ளாய் கர்த்தர் என்னை கொண்டு போக முடியும். ஒரு சிறந்த தொழிலுக்குள்ளாய் கர்த்தர் என்னை கொண்டு போக முடியும். ஒரு பெரிய விருத்திக்குள்ளாய் கொண்டு போக முடியும். சிறந்த கம்பெனிகளில் கர்த்தர் எனக்கு புதிய வாழ்க்கை அமைக்க முடியும். A new seasons can happen and it will happen by God's grace. Hallelujah. தேவன் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இதெல்லாத்தையும் மறைச்சிட்டு பிசாசு எப்பயுமே நமக்கு ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். பாருங்க, உனக்கு எல்லாமே லேட்டாக தான் நடக்கும். எப்படி? உனக்கு எல்லாமே லேட்டாக தான் நடக்கும். ஒரு தகப்பன் அவர் சொன்னார், என்னுடைய லைஃப்பில் எல்லாமே எப்பயும் எனக்கு லேட்டாக தாங்க நடக்கும், அதனால் என் பிள்ளை கூட கல்யாணம் லேட்டாக தான் நடக்கும். நான் சொன்னேன், தயவுசெய்து பேசுறது என்ன பண்ணிவிடுங்க, நிப்பாட்டிடுங்க. ஏன்னா அந்த சைக்கிள், அந்த ஒரு தொடர்ந்தேர்ச்சியான வேலையை முறிப்பதற்காகவே இயேசு நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. ஏற்ற வேலையில் தன் கனிகளை கொடுத்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குது. அது தன் தன் காலத்தில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வதற்கு தேவன் உடன் உதவியாளராக இருக்கிறான். அதனால்தான் நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் காட். தேவனுக்கு இதெல்லாம் முடியாது என்று மட்டும் யோசித்துறாதீங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கர்த்தர் ஏதாவது செய்வாரா? நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன், காத்திருப்புதல் நிச்சயமாய் பலன்கள் நம்முடைய லைஃப்பில் கொண்டு வரும். காத்திருப்புதல் நிச்சயமாக என்ன பண்ணும்? பலன்களை கொண்டு வரும். இந்த தெய்வீக துரிதலை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய பங்கு என்ன, அதை நான் விவரிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இதெல்லாம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதில் என்னுடைய பங்கு ஏதாவது இருக்குதா? நிச்சயமாக இருக்கிறது. பாருங்க, இந்த பூமியிலே தேவனும் மனிதனும் இணைந்து தான் வேலை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆதாமை படைத்து அவர் சொன்னார், இந்த பூமியை அனைத்து என்ன பண்ண நீ ஆண்டுகொள் என்று சொன்னார். ஏன் கர்த்தரே ஆண்டு கொள்ள முடியாதா? இல்லை, மனிதனோடு கூட பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். தேவன் இதை செய்ய வல்லமுள்ளவராய் இருந்தாலும் நம்முடைய கிறிஸ்தவ பங்கு ஒன்று இருக்கிறது. அதை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். இந்த தெய்வீக துரிதலுக்கு என்னுடைய பங்கு என்னவா இருக்கும் பாஸ்டர்? நான் எதெல்லாம் கரெக்டாக செய்தால் இந்த தெய்வீக துரிதல் நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொன்னால், முதலாவது பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். முதலாவது எதுலேருந்து மனம் திரும்பணும்? நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டேன், அப்போ கூட எனக்கு கடவுள் செய்யலை. இல்லை, கர்த்தருடைய பார்வையில் என்னென்னா, அவரோடு நீங்கள் அலைன்மெண்ட்டில் வரணும். அவரோடு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஒத்து போகக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். என்னோடு கூட யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஜோயல் சாப்டர் 2 verse 12 and 13. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இதெல்லாம் ரொம்ப சின்சியராக பார்ப்போம். எதனா உபவாசத்தோடு, எப்படி அழுகையோடு, அப்புறம் என்னது புலம்பலோடு. ஆனால் அந்த 3 வெளியரங்கமான விஷயம். இந்த 3 என்னது? வெளியரங்கமான விஷயம். ஒருத்தர் அழுதா தெரியும், ஒருத்தர் என்ன பண்ணால் தெரியும், உபவாசம் பண்ணால் தெரியும், அடுத்தது என்னது புலம்புனா தெரியும். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு உள்ளான மாற்றத்தை குறித்து பேச சொன்னார். உங்கள் முழு இருதயத்தோடு. என்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்திலே தேவ பயத்தோடு தேவன் பக்கமாய் திரும்புகிறானோ, நான் தேவனுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், தேவனுக்கு விரோதமாய் சில திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், இவைகளை விட்டு நான் தேவன் பக்கமாய் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவேன்? தொடங்க ஆரம்பிப்பேன். இன்னைக்கு மனம் திரும்புதல் என்பது அநேகருக்கு ஒரு புளித்த கனியாக மாறிவிட்டது. நம்ம தான் ஏற்கனவே மனம் திரும்பிட்டோம். இல்லை, நாம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை அடைந்திருக்கிறோம். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒத்த நினைவுகளுடைய மனம் திரும்புதல் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு விரோதமாய் சில காரியங்களை யோசித்திருக்கலாம், அவருக்கு விரோதமாய் சில பிரச்சனைகளை யோசித்திருக்கலாம். ஆனால் நம்ம என்னைக்கு மனம் திரும்புகிறோமோ முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்பணும். பாருங்க, கர்த்தாவே உமக்கும் விரோதமாகவும், பரத்துக்கு விரோதமாகவோ, உன் தகப்பனுக்கு விரோதமாகவோ, தாய்க்கு விரோதமாகவோ, இல்லை என்னுடைய கூட வேலை செய்தவர்கள், என்னுடைய இனஜன மத்துக்களுக்கு விரோதமாக நான் செய்த எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் துரிதமான வேலையை செய்கிறார். அதே அதிகாரம் 25ஆம் வசனம் யோவேல் 2:25 இதெல்லாம் செய்த பிறகுதான் தேவன் இதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம் பாருங்க. விளைவை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? எப்ப? ஆனா அப்ப அதுக்கு முன்னாடி 12 வசனம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோட என்ன பண்ணு? மனம் திரும்பு. அநேக இடத்துல the consequence of sins has stopped God. தேவனை தடை செய்வது எது என்று சொன்னால் நம்முடைய பாவத்தினால் வந்த விளைவுகள். உண்மையாகவே மனம் திரும்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அதுக்கு தான் ஜெபம் என்பது ஒரு அற்புதமான கருவி. என்னவென்று சொன்னால், தேவனிடத்தில் ஒப்புரவாகிற நேரம். கர்த்தாவே உமக்கு விரோதமாக ஏதாவது நான் செய்திருந்தால், ஏதாவது நான் திட்டமிட்டு உம்முடைய தீர்மானத்துக்கு விரோதமாக நான் கடந்து போயிருந்தால், நான் முழு மனதோடு உம் பக்கமாக என்ன பண்ண விரும்புகிறேன்? திரும்ப விரும்புகிறேன். அப்பொழுது கர்த்தர் இதையெல்லாம் திருப்பி தருகிறவராய் இருக்கிறான். இரண்டாவது, தீர்க்க தரிசன வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். Discern the prophetic voice.
and be obedient to that. தீர்க்க தரிசன வார்த்தையை கவனமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். போதும். இப்ப அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? discern what God is speaking to you. பாருங்க, இந்த தெய்வீக துரிதலுக்கு நம்முடைய ஒத்துழைப்பு என்னவென்று சொன்னால், முதலாவது மனம் திரும்பி முழு மனதோடு தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். இரண்டாவது, தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கவனமாய் கேட்க வேண்டும். பாருங்க, திருச்சபை என்பது ஒரு அற்புதமான இடம். ஏனென்று சொன்னால், இங்கு பேசப்படுகிற முழு பிரசங்கமுமே ஒருத்தருக்கு போய் சேராது. ஆனால் அதிலே சொல்லப்படுகிற சில வசனங்கள், சில வரிகளை தேவன் உங்களுக்கென்றே தனியாய் பிரித்து கொடுக்கிறவராய் இருப்பார். அதுக்காக தான் நாங்களாம் ஜெபம் பண்ணிட்டு வரோம் பாருங்க, ஊழியக்காரர்கள். ஏனென்றால் தேவன் பேச வேண்டும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பாருங்க, அவரு கர்த்தர் அதை சொல்லிட்டாருங்க, அதை நான் போய் செய்கிறேன்னா தேவனுடைய அசைவை பார்க்க முடியாது. we have to discern what God is speaking to us. நமக்கு என்ன சொல்லுகிறார்? அதனால தான் பாருங்க, தேவன் எனக்கு இதை சொல்லிட்டாருன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா நான் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனென்று சொன்னால், தேவன் அவர்களோடு கூட அப்படிதான் இடைப்படுவார். ஒவ்வொருத்தரோட தேவன் பேசுவார். ஒரு சிலருக்கு சொல்லுவார், எப்பா நீ இப்போ போய் எந்த இடமும் வாங்காதன்னு. நீங்கள் சொல்கிறோம் பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஒரு சிறந்த இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். நம்ம நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா தேவன் இல்லாமே அவசரப்பட்டு செய்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஒரு தெய்வீக துரிதலை தீர்க்க தரிசன உணர்வோடு கூட தான் நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? அநேக பரிசுத்தவான்கள் எங்கே தோல்வி அடைகிறார்கள் என்று சொன்னால், அவர்களோடு தேவன் பேசுகிற தனிப்பட்ட வார்த்தையை, ரேமாவை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்பதில்லை. They don't wait for the rhema word for them. அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, நிறைய பாடல் பாடுறாங்க, நிறைய வசனங்களை தியானிக்கிறாங்க, நோட்ஸ் எழுதுறாங்க, கடந்து போய்வில்லை. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. It will accelerate God on our life. அது நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக துரிதல்களை ஆரம்பிக்கும். இன்னைக்கு பாருங்க, கர்த்தரே சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் இந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க, அவர் என்ன சொல்றாரு செய்யணும்னு, அவர் கச்சாடிகளில் தண்ணீர்களை நிரப்ப சொல்லுகிறார். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வேதாகமத்தில் எங்கேயுமே பார்க்கல பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு திசைகளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் துல்லியமாக நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதுக்கு தான் நம்ம தேவனோடு கூட பல மணி நேரம் செலவு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, தெய்வீக துரிதலுக்கு நம்முடைய பங்கு என்ன? தேவன் கொடுக்கக்கூடிய உன்னதமான உறவுகளை பாதுகாக்க வேண்டும். டிவைன் கனெக்ஷன்ஸ். தேவன் பூமியில் எதையாவது ஒன்றை துரிதமாய் செய்ய நம்மளை கொண்டு போகிறார்னா, சரியான நபர்களோடு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவார்? சேர்ப்பார். God always unite people in the right direction. நிறைய பேர் இந்த பூமியில் அவங்க தேவனுடைய கரத்தை பார்க்காமல் போனது காரணம் என்னன்னா, நல்ல நல்ல உறவுகளை தேவன் கொண்டு வரும் பொழுது இவங்க அதை புரிந்து கொள்ளாமல், அதை சண்டை போட்டு, அதை நிராகரித்து, அதை பிரச்சனையாய் மாற்றி விடுவது உண்டு. டிவைன் கனெக்ஷன்ஸ் ஆக்சலரேட் God on earth. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வடிப்பீர்கள் என்று சொன்னால், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் படிப்பீர் என்று சொன்னால், ஒரு விதையினுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். வாசிக்கலாம். எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் என்ன பண்ணா? இறந்து போனான். போதும். இந்த தீர்க்கதரிசியோடு கூட இந்த சரியான உறவிலே இந்த விதவை இணைக்கப்பட்டிருந்ததுனால, ஊழியக்காரன் அவனுக்கு உதவி செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று இந்த விதவையினுடைய எண்ணங்கள் சரியான இடத்துல இருந்ததுனால ஒரு தெய்வீக துரிதலை அங்கே பார்க்கலாம். கச்சாடிகள் முழுவதுமாய் எண்ணெய் நிரப்பப்பட்டது. She has become an oil vendor.
ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தால், ஆனால் சரியான நபர்களோடு இணைக்கப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறினது. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய லைஃப்பை கூட ஏதாவது மாற்றணும்னா நல்ல நல்ல நபர்களோடு தேவன் இணைக்க முயற்சி செய்வான். ஆனால் நம்ம எப்படி தெரியுமா, பூமியில் எனக்கு யாரும் வேணாம், நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன், இல்லை இருக்கிற நல்ல ஆட்களோடையும் சண்டை போடுறது, நீங்கள் இல்லைன்னா என்ன. இன்னைக்கு அநேக விஷயங்கள் தேவன் நகர்த்த முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தெய்வீக இணைப்புகளை நாம் ஆரோக்கியமாய் பார்க்காமல் போனது. இந்த ஸ்திரீயானவள் எலிசாவை தேவ மனிதன் என்று கனப்படுத்தினாள். She honored the man of God. That's the point of contact for miracle in her life. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புதத்திற்கு இந்த உறவை அவள் கனப்படுத்தினார். கர்த்தர் அவளுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறவுகளை கவனமாய் பாருங்கள். இன்னொன்று, யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பேன்னு சொன்னால், யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் அங்கே 2 பேருக்கு அவன் என்ன பண்ணுகிறான், சொப்பனத்தை விளக்கி சொல்லுகிறான். அந்த ஒரு உறவு தான் அவனை பார்வோன் பக்கத்தில் கொண்டு போய் வைத்து அவனை அதிபதியாக மாற்றினது. டிவைன் கனெக்ஷன்ஸ், இந்த தெய்வீக தொடர்பு என்பது தேவன் நம்மளை அசைக்கிற ஒரு முக்கியமான அசைவு. வாசிக்கலாம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டன் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். போதும். இன்னைக்கு அங்கே சிறைச்சாலை ஏற்பட்ட ஒரு உறவு தான் பின்பு எகிப்தின் ஆசீர்வாதங்களுக்கு யோசேப்பை கர்த்தர் கொண்டு வருவதற்கு பாத்திரமாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் காட் கனெக்ட்ஸ் us. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த பூமியில் தேவன் எதையாவது ஒன்று ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறார்னா நம்மளை நல்ல மக்களோடு கூட இணைப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சரியான நபர்களோடு கர்த்தர் உங்களை இணைக்க போகிறார். ஆமென். பாருங்கள், ஒரு அருமையான தேவ மனிதன் இதை சொன்னார், என்னால் மறக்கவே முடியல. உங்களுடைய பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு அது ஒரு டீ காசு மாதிரி அப்படின்னாரு. Your problems are a problem to some people like a cup and saucer அப்படின்னார். என்னால் இதை மறக்கவே முடியல. நமக்கு ஒரு 10,000 ரூபாய் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஒரு உறவிலே ஒரு பெரிய நபரோடு இணைக்கப்பட்டால் அந்த 10,000 ரூபாய் அவருக்கு காலையில் டீ குடிக்கிற காசு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நினைப்போம் 10,000 ரூபா, 10 லட்ச ரூபா. ஒரு சிலருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் இந்த தெய்வீக துரிதலை ஆரம்பிக்கும் பொழுது நம்மளை அப்படிப்பட்ட சரியான நபர்களோடு தேவன் இணைப்பார். நம்முடைய பிரச்சனைகளை சுலபமாய் தீர்க்கக்கூடியவர்களோடு கர்த்தர் நம்மளை இணைப்பார். நான் தீர்க்க தரிசனமாக இங்கே இருக்கிற அநேகம் பேருக்கு சொல்லி போக விரும்புகிறேன், உங்களை சரியான நபர்களோடு இணைக்கிற நேரம் வந்தது என்று சொன்னால் அது தெய்வீக துரிதத்தின் அடையாளம். நீங்கள் யாரையாவது பார்க்க போயிருப்பீங்க, அங்கே ஒருத்தரை மீட் பண்ணுவீங்க, அவர் சொல்வார், உங்கள் வீடு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குதா, சரி நான் உதவி செய்கிறேன், சீக்கிரமாக அதை கட்டி முடிச்சிடலாம். பாருங்கள், தேவன் எப்படி வேணாலும் அசைவார். ஏனென்று சொன்னால் அது அவருடைய கரத்தின் கிரியைகளினால் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன்கிட்ட எப்பயுமே நீங்கள் தெய்வீக துரிதலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிவைன் கனெக்ஷன்ஸை பெருசாக பாருங்கள், தெய்வீக தொடர்புகளை பெரிதாய் பாருங்கள். கடைசியாக ஒன்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னோடு கூட யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பெல்லாம் தெய்வீக துரிதம், தேவன் துரிதமாக எதையோ ஒன்றை செய்கிறார் என்பதற்கு 4வதாக ஒன்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். ஜான் சாப்டர் 6 verse 9 to 12. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனால் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். பாருங்க, இந்த ஒரு சின்ன பையன் தன்னுடைய நிலைகளை விட்டு கொடுக்கும் பொழுது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாகும்படி தேவன் பெரிய காரியங்களை சிறிய நேரத்தில் செய்தார். ஹல்லேலூயா. விட்டு கொடுப்பது கர்த்தருக்கு என்பது விட்டு கொடுப்பது, சாக்ரிஃபைஸ். பாருங்கள், இந்த பாடத்திட்டம்லாம் இன்றைய காலகட்டங்களில் சபைகளில் பழசாயிடுச்சு.
கர்த்தருக்கென்று தியாகம் பண்ணு. எப்படி? கர்த்தருக்கென்று என்ன பண்ணு? தியாகம் பண்ணு, விட்டு கொடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் தான் எனக்கு எல்லாரும் செய்துட்டாரு. எஸ், கர்த்தர் செய்தவைகளை நீ இந்த பூமியிலே நிறைவாய் பார்ப்பதற்கு இந்த சிறு பையன் போல அவனிடத்தில் கையில் இருக்கிறதை அவன் கர்த்தருக்கென்று விட்டு கொடுத்தான். கர்த்தர் அதை பெருக செய்தார். இன்னைக்கு அநேக வேலைகளில் நம்ம சில விஷயத்தை இறுகி பிடித்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன், இதெல்லாம் கர்த்தருக்கு அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் இதெல்லாம் என்னுடையவைகள், இதெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரமாக நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் என்ற ஒரு கேள்விகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ உன்னுடையவைகளை கொடுக்கும் பொழுது தேவன் தன்னுடையவைகளை உனக்கு கொடுக்கிறவராய் மாறுவார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கர்த்தருக்கு நேரம் கொடுக்கறதே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் 1 மணி நேரம் ஜெபம் செய்வது என்பது ஒரு அடிப்படை ஜெப நேரமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவ்வளோ நேரம்லாம் நம்ம கொடுக்குறதே கிடையாது. 1 மணி நேரம் ஒரு பைபிள் எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிறது என்பது அது மினிமம் 1 hour. இன்றைக்கி அதெல்லாம் கம்மியாகி கர்த்தர் ஏதாவது செய்திருவார் பதர், எப்படியாவது செய்திருவார் பதர், அவர்கிட்ட போய் தலையை காமிச்சா சரியாயிடும். அப்படி எனக்கு ஒரு சில கூட்டம் தெரியும் பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே போய் காணிக்க கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். எப்படி? அதனால் ஓடி போய் அங்கே காணிக்க கொடுப்பாங்க. காணிக்க கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தேவனுக்கென்று உங்கள் வாழ்க்கையை சரியாய் விட்டு கொடுக்காமல் காணிக்கை கொடுத்தீர்கள் என்றாலோ அதுவும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் காணிக்கைக்கு மயங்குகிறவர் அல்ல. கரெக்டாக காசு மட்டும் கொடுத்துட்டு எப்படி வேணாலும் இருந்தால் அதை தேவன் அங்கீகரிப்பதல்ல, அவர் தன்னை விட்டு கொடுக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த சிறிய பையன் பாருங்க, தன்னிடத்தில் இருந்ததை என்ன பண்றான்? விட்டு கொடுக்கிறான். இன்றைக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய என்ன காரியங்களை தேவனுக்காக விட்டு கொடுக்கிறீர்கள்? ஜெப நேரத்துக்கு உங்களை விட்டு கொடுங்கள், ஊழிய நேரத்துக்கு உங்களை விட்டு கொடுங்கள், சபையினுடைய முக்கியமான பங்குகளுக்கு உங்களை விட்டு கொடுங்கள். ஊழியத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை சந்தோஷமாய் செய்யுங்கள், அதை நிறைவாய் செய்யுங்கள். லெட் கோ ஆஃப் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நம்ம சுயத்துக்காகவே வாழ அதிகமாய் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தேவனுக்காய் வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டமாய் மாறுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட கோஆபரேட் பண்ணனா நீ காண முடியாதவைகளை, நீ யோசிக்க முடியாதவைகளை நான் உனக்கு பிரம்மாண்டமாய் மாற்றி தர முடியும். அந்த சின்ன பிள்ளையினுடைய அப்பத்தை எடுத்து கர்த்தர் என்ன பண்ணார்? அதை ஆசீர்வதித்து வேதம் முழுவதும் அதை குறித்து பேசுவதற்கான இடத்தையும் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அந்த சாக்ரிஃபைஸ் என்ற இடத்துக்கு வரும்பொழுது நான் சொல்லுகிறேன், தேவன் நமக்கு பிரம்மாண்டமான காரியங்களை செய்யக்கூடியவராய் மாறுவார். ஹல்லேலூயா. 4 ஒத்துழைப்புக்கூடிய காரியங்களை பேசியிருக்கிறேன். These are the 4 things that helps God to accelerate things in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக துரிதலை தேவன் துரிதப்படுத்துவதற்கான 4 முக்கியமான நம்முடைய பொறுப்புகள்: மனம் திரும்புதல், தீர்க்க தரிசன வார்த்தையை கவனமாய் கேட்பது, தெய்வீக உறவுகளை கவனமாய் பார்ப்பது, ஹல்லேலூயா, நம்மளை விட்டு கொடுப்பது. நம்ம அப்படியே எழும்பி நிற்போம், தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தேக்க நிலைகளும் மாறுவதாக, எல்லா தேக்க நிலைகளும் மாறுவதாக. கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து ஜெபிப்போமா? ஜஸ்ட் ப்ரே வித் மீ. ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாகவே பாரத்தோடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் சபையாய் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அநேகருடைய தேக்க நிலைகள் ரொம்ப வருஷமாக என் லைஃப் அப்படியே இருக்குது பாஸ்டர், மாற மாட்டுது, அது எந்த விதத்திலும் முன்னும் போக மாட்டுது, பின்னும் போக மாட்டுது, எந்த பக்கத்துலையும் போக மாட்டுது என்று யாரெல்லாம் ஏக்கத்தோடு இருக்கிறீர்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஓ ரபா ஹபா லபௌ ஷபா. அப்படியே வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆவியானவரோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார், உங்களை பலவீனத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க, எங்களுடைய தேக்க நிலைகள், எங்கள் குடும்ப தேக்க நிலைகள்லாம் மாறுவதாக, எங்கள் குடும்ப தேக்க நிலைகள்லாம் மாறுவதாக. தேங்கி போயிருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் கர்த்தர் மாற்றியமைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தாமதங்கள் எல்லாம் மாறுவதாக. Lord, every delays may be activated today for divine purposes, oh Father Lord. எல்லா தாமதங்களும் தேவனால் இன்றைக்கு இயக்கப்படுவதாக. தெய்வீக நோக்கத்துக்கு நேராய் நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்களுடைய திட்டங்களும் அதற்கு நேராய் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ரபா ஹபௌ லிபா ஷபா. ஓ
ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா கண்களை மூடி வலது கரத்தை தேவனுக்கு முன்பாக உயர்த்தி அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, உமக்கு விரோதமாக, உம்முடைய தீர்மானங்களுக்கு விரோதமாக, உம்முடைய திட்டங்களுக்கு விரோதமாக நாங்கள் எதையாவது செய்திருப்போம் என்று சொன்னார் முழு மனதோடு உம் பக்கமாய் திரும்ப விரும்புகிறோம். we come back to you with our hearts fully acceptable to your presence of Father. உம்முடைய சித்தத்துக்கு நேராக எங்களை முழுவதுமாய் திருப்ப விரும்புகிறோம். எங்களுடைய தெய்வீக துரிதல்கள் ஆரம்பிக்கப்படுவதாக. கர்த்தாவே, எங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கவனமாய் கேட்க கிருபை செய்வீராக. தேவன் கொடுக்கக்கூடிய உன்னதமான ஐக்கியங்களை கர்த்தாவே நாங்கள் அடையாளப்படுத்தி அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. எந்த உறவுகளையும் நாங்கள் உதாசீனப்படுத்தி அதை துக்கப்படுத்தி அதை கேவலப்படுத்தி விடாதபடி எல்லா உறவுகளையும் கவனமாய் பார்த்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை விட்டு கொடுக்க உதவி செய்வீராக. கர்த்தாவே, நான் என்னுடையது எனக்குரியவைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் என்னுடையதாகவே நான் பார்த்து கொண்டிருக்கிற நிலையிலிருந்து தேவனுக்கென்று, தேவ திட்டத்துக்கென்று, தேவ நோக்கத்துக்கென்று, தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கென்று என்னை விட்டு கொடுக்க உதவி செய்வீராக. இதனால தெய்வீக துரிதல்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.